வந்து ரோஹிணி நீ தான் எல்லாத்துக்கும் காரணன்றாரு. ஓ! நான் எல்லாத்துக்கும் காரணமா? நீ தானே வந்து ஓகே சொன்ன. ஓகே சொன்னா என்ன வேணா நடக்குமா? அப்படின்னு சொல்லிட்டு ஓவரா பேசுறாங்க. 2 பேருமே மாறி மாறி ஒருத்தர் ஒருத்தர் குறை சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாரி மாறி மாறி குறை சொல்றத விட்டுட்டு ஆக வேண்டிய வேலைய பார்க்கணும். இங்க பாருங்க முதல்ல இந்த காச வாங்கிட்டு வந்து வீட்ல வந்து குடுத்துருங்க அப்படின்னா, அதெல்லாம் குடுக்க முடியாது. சப்டீலக்ஸ் தான் நான் குடுக்கணும். சரி முதல்ல காசையும் வாங்கல. அதுக்குள்ள இவ்ளோ பிரச்சனையா? முதல்ல காச வாங்கிட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. சரி அத கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? ஏதோ முத்து வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கான் போல இருக்கு. அவன் சும்மாவே ட்ரை பண்ணுவேன்னு சொல்லிட்டு சொல்வான். இல்ல, இல்ல உண்மையா தான் ட்ரை பண்ணலான்னு நான் நினைக்கிறேன் அப்படின்றாங்க ரோகிணி. அப்பாக்காக ஏதாவது செய்வான்னு நினைக்கிறேன். சரி அவன் அவன் கையில காசு கிடைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கையில கிடைச்சிடணும். ஏன்னா அந்த காசை சப்டீலருக்கு நம்ம கொடுக்கணும். அவன் எடுத்துன்னு போயிட்டு அப்பா கையிலேயே கொடுத்துருவான் அப்படின்னோடனே பார்க்கலாம் பார்க்கலாம் கண்டுபிடிக்க முடியுமான்னு அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இங்கே வந்து முத்து மீனா வந்து கோயிலுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு சாமிக்கிட்ட வேண்டிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஒரு தம்பதி வந்து அங்கே வராங்க. அவங்கள பார்த்துட்டு வந்து ரொம்ப சந்தோஷமாக அவங்க வந்து குங்குமம்லாம் வச்சு விடுறத பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. மலேசியாவில் வந்திருக்காங்க. இவங்க பெரிய வந்து ரொம்ப நாள் வாழ்ந்த தம்பதிகள். இவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்க சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு முத்து மீனாவும் அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாங்க. நல்லா இருக்கணும் அப்படின்னோடனே நீங்கள் மலேசியாவில் வந்திருக்கீங்களா? ஆமாம் மலேசியாவில் தான் வந்திருக்கோம் அப்படின்னோடனே உங்களுக்கு சரி இவங்கள நம்ம வீட்டுக்கு கூப்பிடலாங்க அப்படின்னு. எதுக்குடி இவங்கள நம்ம வீட்டுக்கு கூப்பிடணும் மீனா அப்படின்றாரு. இல்லைங்க இவங்களுக்கு விருந்து வச்சுட்டு அப்படியே இவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கினா ரொம்ப நல்லதில்ல. அதனால் இவங்களுக்கு ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு இவங்களுக்கு வந்து நம்ம வந்து கேட்கலாம். ஏன்னா இவங்க மலேசியாவிலேருந்து வந்திருக்காங்க. அப்போ என்ன ஆகும் சீக்கிரமாகவே வந்து கண்டுபிடிக்கலாம்ல ரோகிணியோட அப்பாவை. ரோகிணியோட அப்பா பற்றி டீட்டெயில்ஸ்லாம் நமக்கு தெரிய வரும்ல. இப்போ சொன்ன பாரு இதுதான் நல்ல ஐடியா. உண்மையிலேயே ரோகிணியை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் தெரியறதுக்கு இது ஒரு நல்ல பாயிண்ட்டு. இப்போ தெரிஞ்சிடும்ல உண்மையிலேயே மலேசியாவில் ஒரு அப்பா இருக்காரா இல்லையா என்ன கதைன்னு சொல்லிட்டு. ஏன்னா இவங்க பரம்பரையாக மலேசியாவில் வாழ்கிறவங்களாம் அப்படின்னோடனே சரிங்க இவங்களை கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கு நீங்கள் விருந்துக்கு வர முடியுமா அப்படின்றாங்க. எல்லாம் அவங்க மறுக்கிறாங்க. அதுக்கப்புறம் சரிங்க நான் கண்டிப்பாக வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பா நல்ல காலம் சொல்லிட்டு நீங்கள் வந்து ஏற்பாடெலாம் பண்ணிகிட்ருக்காங்க. விருந்துக்கு தேவையானதெல்லாம் வந்து பார்த்து மீனா சமைச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. எல்லாம் சமைச்சிடுங்க அப்படின்னோடனே சரி அவங்க வரதுக்கு நேரம் ஆச்சுட்டு என்னடா நடக்குதுங்க யாரா வரப்போகிறவா மலேசியாவிலேருந்து ஒருத்தவங்க வரப்போகிறாங்க அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாங்க. இங்கே வந்து ரோகிணி எல்லாருமே எனது மலேசியா சம்மந்தி வரப்போகிறாடா. உங்கள் சம்மந்தி ஒன்றும் வரல. இது வேற ஒருத்தவங்க. இவங்க எங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க. அதனால் இவங்களுக்கு நாங்கள் விருந்து வைக்கிறதா இருக்கோம். மலேசியாவில் பெரிய பணக்காரங்க இவங்க அப்படின்னோடனே அப்படியாடா. ஆமாம் பெரிய பணக்காரங்க. அவங்களெல்லாம் வந்து பார்க்கறதுலாம் ரொம்ப கஷ்டம். அவங்கள மாதிரி ஆளுங்கள்லாம் இங்கே வர்றதே பெரிய விஷயம். மலேசியாவில் இவங்களுக்கு தெரியாத ஆளே இல்லை. ஏன்னா மலேசியாவில் தான் இவங்களுக்கு எல்லாமே இருக்குது. இவங்க ப்ராப்பர்ட்டிஸு இவங்க இருக்கிறது எல்லாமே மலேசியாவில் தான். பெரிய ஆளுங்க இவங்கெல்லாம். இவங்க எப்படிடா உனக்கு பழக்கமாயிடுச்சு அப்படி சொல்லிட்டு கேட்குறாரு ரவி. நான் நடந்த விஷயத்தெல்லாம் வந்து சொல்கிறாரு. ஓ அப்படியாடா. அப்போது யாரோ தெரியாதவங்கள கூட்டின்னு வந்திருக்கீங்க வீட்டுக்கு. தெரியாதவங்களாம் ஒன்றும் கிடையாது. மீனாக்கு நல்லா தெரிஞ்சவங்க தான். அவங்க அப்பப்போ அந்த கோயிலுக்கு வருவாங்களாம். பெரிய வந்து கோயிலுக்கு நிறைய டொனேஷன்லாம் கொடுத்துருக்காங்களாம். அந்த மாதிரி ஆளுங்களாம் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினா ரொம்ப நல்லது. ஏன்னா ரொம்ப நாள் வந்து அவங்க 2 பேரும் வந்து சந்தோஷமாக வந்து பேரம்பேத்திங்களோட வாழ்கிறாங்களாம். அதனால நாங்கள் ஆசீர்வாதம் வாங்கலாம். அதனால தான் அவங்களுக்கு ஒரு விருந்து கொடுக்க போகிறோம் வீட்டில். என்னென்னமோ நடத்துறீங்க நடத்துங்க. ஏதோ மலேசியாவிலேருந்து வந்திருக்காங்கன்னு சொல்கிறீங்க. அதனால் சரின்னு சொல்கிறேன். இல்லைன்னா வேறு யாரோ வீட்டு வர நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க. சரி அவங்க எங்கே காணோம் அப்படின்னோடனே அவங்க வந்துட்டுருக்காங்க. ரோகிணி இங்கே வாமா மலேசியாவிலேருந்து வராங்களா இவங்க உனக்கு அடையாளம் தெரியுதா பாரு. நீ தான் மலேசியாவில் ஃபுல்லாக வளர்ந்தது பிறந்தது எல்லாம் மலேசியாவில் தானே பார்த்தல. இங்கே வந்திருக்காங்க அவங்கள பாருமா அப்படின்னோடனே அப்படியே ரோகிணிக்கு தூக்கி வாரி போடுது. என்னது மலேசியாவிலேருந்து வந்திருக்காங்களா இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு. எனக்கு முக்கியமான ஒரு கிளைண்ட்டு மீட்டிங் இருக்குது. அங்கே அவங்கக்கிட்ட வந்து நிறைய வேலை இருக்குது எனக்கு செய்ய வேண்டியது. அதனால் நான் போகணும். அந்த கிளைண்ட் எனக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. அவங்களுக்கு வந்து நான் வந்து இன்றைக்கி ஃபேஷியல்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. அதனால் நான் போகிறேன் அத்தை போகிறேன் ஆண்டி அப்படி சொல்லிட்டு கிளம்புறாங்க. எங்கே போக பார்க்குறீங்க? இவங்களெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் போகலாம். ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை. ஆமாம்மா உங்கள் அப்பா பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்க வேணாவா? எவ்வளோ விஷயம் தெரிய வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவங்க மாமியார் அதை கேட்டு வந்து என்ன பண்ணுன்னு தெரியாமல் ரோகிணி தவிக்கிறாங்க. அவங்க வந்து உட்காடுறாங்க. அவங்களுக்கு வந்து எல்லாருமே வந்து அவங்ககிட்ட பேசுகிறாங்க. என் வீட்டு பெரிய மருமக மலேசியாவில் தான் வந்து பிறந்தது வளர்ந்ததெல்லாம். அவங்க அப்பாவும் மலேசியாக்காரர் தான். பெரிய ஆள். அவர் தான் இப்போது என்ன பண்ணுறது ஜெயிலில் இருக்கார் அப்படின்னு. ஜெயிலில் இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. சரிம்மா உன் அப்பா பேர் என்னன்னு சொல்லு. அதுக்கப்புறம் நீ எங்கே பிறந்த எங்கே வளர்ந்த எல்லாத்தையும் சொல்லுமா அப்படின்னோடனே என்ன பண்ணுன்னு திரும்ப ரோகிணி முழிக்கிறாங்க. என்ன ரோகிணி ஒரு டிசைனாக முழிக்கிறாங்க அப்படின்னு முத்து மீனா வந்து ரோகிணியை பார்க்குறாங்க. ரோகிணி என்ன பண்ண திரும்ப தவிக்கிறாங்க.